எங்க எல்லாரையும் வாழ்த்த வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. லைஃப்ல டைம்ன்றது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். நம்ம நம்ம ஒருத்தங்கள பத்தி நல்லதா யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தங்கள வாழ்த்துறதுக்கு வரதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டைம் ஒண்ணு ஸ்பெண்ட் பண்றோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எங்க எல்லாருக்காகவும் நீங்க வந்திருக்கிறதுல முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் அதே மாரி வந்துட்டு அர்ச்சனா, தேங்க் யூ ஸோ மச் நீங்க வந்ததுக்கு. நெறைய ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். எல்லாரும் வரணும். அவங்க வரும்போது அந்த ஸ்டேஜே வந்துட்டு இன்னும் நல்லா எலிவேட் ஆகும்னு எங்களுக்கு தோணும். பட் ஆனா, சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்கனால யாராலயும் நெறைய பேரால வர முடியாது. பட் டைம் எடுத்து நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் சார், ராஜன் சார், அ நீங்க நீங்க பார்த்த நெறைய நெறைய சின்ன படங்கள், நெறைய நெறைய வெற்றி படங்கள்ல வந்துட்டு, அந்த படம்லாம் அன்னைக்கு ஜெயிச்சிருக்கு அப்டின்னா, அதுக்கு காரணமே மிகப்பெரிய காரணமே ராஜன் சார் மாரி மிக சிறந்த ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஆசீர்வாதத்துல நாங்கலாம் ஓடிட்டு இருக்கோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அகெயின் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜஸ பார்த்த சார், எங்களையும் மதிச்சு எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் யா சார், தேங்க் யூ சார். உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹாய். அண்ட் படத்தோட பூஜையிலிருந்து இந்த சென்ஸ் லைக் நான் இந்த படம் ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். அந்த டைம்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் டைரக்டருக்கு ஒரு நண்பனா, ஒரு நல்ல வெல்விஷரா நீங்க எப்பவுமே இருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அபி, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அபி. ஆம், இந்த இந்த படம் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு மோர் தென் நீ பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, எனக்கு படம் ஜெயிக்கணும்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் ஒரு ஒரு படம் வேலை பார்க்கும்போது என் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா இருக்கணும், என் டைரக்டர் ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்கள எங்கேயுமே இரிட்டேட் பண்ணவே கூடாது. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலா ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு சாப்பிட்டு. நான் அத கூட நான் ஸ்டாப் பண்ணிருவேன் நானு சம்டைம்ஸ். ஏன்னா என்னால எங்கேயுமே எதுவுமே ஏறக்கூடாது. இப்படிலாம் நான் ரொம்ப யோசிப்பேன். அதே மாரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். எனக்கு தெரியும் நீ எவ்வளோ உழைப்ப. ஒரு ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் பார்த்துருக்கேன். நீ சாம் சிஎஸ் அண்ணா கிட்ட ஒர்க் பண்ணும்போதுலேருந்து, லேபிள்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட ஒரே ரீசன் தான் நான் கூப்பிட்டதுல. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் எங்க ரவி கேமராமேன் ரொம்ப ஸ்வீட். ரொம்ப ரொம்ப ஸ்வீட். சம்டைம்ஸ் வந்துட்டு நாங்க நெறைய பேசுவோம் சினிமாக்காக. அண்ட் அவருமே வந்துட்டு ரொம்ப ஜென்யூனான ஒரு பெர்சன். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிருவாரு. நெறைய வாட்டி என்கிட்டலாம் வந்து நெறைய கரெக்ஷன்ஸ் எனக்கே சொல்லுது. "ப்ரோ இல்ல ப்ரோ, நல்லா இல்ல ப்ரோ. இன்னும் நல்லா பண்ணலாம்னு நெனைக்கிறேன்." அப்படிலாம் சொல்லுவாரு. அந்த மாரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது எந்த இடத்துலயுமே எந்த ஒரு ஆக்டர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு தப்பே செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாரி ஒரு டெக்னீஷியன் எங்க கேமராமேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் சார். லவ் யூ. அண்ட் எங்க ஆர்டிஸ்ட் அண்ட் அண்ணா சேதுண்ணா. நான் ரொம்ப சின்ன வயசு அதான் சொல்றேன்ல, எனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் ரொம்ப குழந்தையிலேருந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க. நீ நல்லா வரணும் மஹின்னு சொல்றவங்க எல்லாருமே இவங்க தான். அதுல சேதுண்ணா ஒரு முக்கியமான ஒரு பெர்சன். தேங்க் யூ ஸோ மச்ண்ணா இந்த வாய்ப்ப எடுத்துக்கிட்டு இங்க நடிச்சு இங்க வந்ததுக்கு. அண்ட் சரத், ஆம், நான் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் ஓடிட்டு இருக்கனோ, நான் எப்படி என்னோட தொழில நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நான் வந்து போராடிட்டு இருக்கனோ, அதுக்கு அதே மாரி ஒரு பெர்சன் தான் வந்துட்டு சரத். எனக்கு ரொம்ப சந்தோஷம் மச்சான் நீ இதுல நடிச்சதுல. இந்த படம் இல்ல, நெறைய படம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் அச்சு, அஸ்வின் அவங்க சின்ன வயசு அவங்க பேனர்லலாம் நான் நடிச்சிருக்கேன். அவங்க அப்பா அவங்க அவங்க அந்த பேனரையும் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா இவ்ளோ நல்ல நல்ல படங்கள் குடுத்துருக்குன்னா, அவங்க பேனர் அவங்க ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேமிலி. ஸோ அதுலேருந்து வந்த ஒரு ஆக்டர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான் அவங்க கூட நடிச்சதுல. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ரிஷி அண்ட் அவங்க மோர் தென் ஹீரோயின் இந்த படம் ஜெயிக்கிறதுக்காக நார்த்ல இருந்து டிப்ஸ் வரைக்குமே வந்து இருந்து இந்த படம் நல்ல படம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்னைக்கு ஒரு ஆடியோ லேபிள் வந்து ஒரு படத்துக்கு வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி டிப்ஸ் மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களை இன்ட்ரோ பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்குல்ல. தேங்க்யூ ஸோ மச். உனக்கு நான் என்ன பேசுன்னு புரியல. அண்ணா அண்ணா நீங்க கூல்ண்ணா, நீங்க அதை கரெக்டா பண்ணிருங்க. அண்ட் கூல்னா எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு சினிமாவை நம்பி எல்லா படங்களுமே சரி, தியேட்டரா இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், ஒரு படத்துக்காக கத்தி கத்தி அந்த படத்தை வந்துட்டு ஒரு ஒரு ஆடியோ லான்ச் வரும்போது நம்ம அது ஒரு தடவை தான் சொல்லுவோம். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன், அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போறேன்ட்டு. பட் எல்லா டைம் எவ்ரி மினிட் அந்த படத்தோட பேரை சொல்லி சொல்லி ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட நிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி வந்துட்டு ஓ சாரி சாரி டிப்ஸ் இல்லை, ஐம் சாரி. ஸ்ரீ சீரிஸ், எக்ஸ்ட்ரீம்லி சாரி, மன்னிச்சிருங்க. டி சீரிஸ், ஐம் சாரி. ஸோ அந்த அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு 24/7 அந்த படத்துக்காக வந்து எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் கூல்னா. அண்ட்
இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட இருந்திருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆம், ஆம், நிறைய நிறைய நல்ல படங்கள், நிறைய சின்ன படங்கள், நிறைய தேட்டர்ஸ் நிறைய படத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த நல்ல ஒரு என்ட்ரி இருக்க மாட்டேங்குது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கிறதுல நானும் ஒருத்தன். நானும் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த படம்லாம் தேட்டருக்கு வரணும். அண்ட் இந்த படமும் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும். எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப 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 நல்லா இருக்கணும். டே ஒன் அவர் என்கிட்ட வந்துட்டு கை கொடுத்து சொன்னார், நீங்கள் கவலையே படாதீங்க மகேந்திரன், இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடிச்சு நான் அந்த நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். இன்னைக்கு அதை கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்கு, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸையுமே சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லா ஆடியோ லான்ச்சுக்குமே போங்க. நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் கூட நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த படத்தில் நடிக்கவே இல்லை, நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறோம். பட் அது கிடையவே கிடையாது. நீங்க எல்லாம் நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் நீங்கள்லாம் வரும்போது அந்த ஸ்டேஜோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் தேங்க்யூ. நான் 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 வந்து கரெக்டாக பண்ணாலும் சரி நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க. நான் நல்லா பண்ணாலும் சரி நீங்கள் எல்லாரும் தான் நான் பாராட்டுவீங்க. நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என் லைஃப்பில். ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் கையில் இருக்குது இந்த படம். நீங்கள் கொண்டு போய்ட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும், நல்லபடியாக எழுதணும். நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் நல்லா பண்ணியிருந்தோம், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னு எழுதுங்க, எழுதாம மட்டும் விட்டுறாதீங்க. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நவீன் சார், நீங்கள் எங்கள் டைரக்டர் சார், படம் ஆரம்பிச்சதே அவர்கிட்ட இருந்து தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு அவர் சின்ன படம் பெரிய படம்ன்றது அவர் வந்து நினச்சதே கிடையாது. டே ஒன்ல இருந்து கதை சொன்ன நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் அந்த படத்துக்காக எவ்வளவோ ப்ரெஷர், எவ்வளவோ எனக்கு அவரெல்லாம் தெரிஞ்சு ஒரு 5-6 நாள்லாம் தூங்காமலாம் வந்து அவர் ரொம்ப ப்ரெஷர்லாம் அனுபவிச்சிருக்காரு இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணும்ட்டு. ஏன்னா இது ரொம்ப பெரிய படம் கிடையாது. ஒரு பயங்கரமான ஒரு கேஷ் ஃப்ளோலாம் இருந்து ஒரு படத்தை பக்காவா பண்றதுக்கு இது ஒரு குட்டி படம். ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பார்த்து பார்த்து பண்றதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எங்க டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஒரு ஹீரோவை என்னை கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இல்லைன்னா சினிமாவே கிடையாது. ப்ளீஸ் நீங்கள் சினிமாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேட்டருக்கு வாங்க, படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிஆர் ரேகாக்கா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆங்கர் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் 2 days முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போவே கொஷின்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக கேட்டாங்க. அண்ட் அவங்களே இந்த ஷோ ஆங்கர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பல்ஸ் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற எதிரிலே அமர்ந்திருக்கிற நல்லவர்களே, திரையுலகின் தூணாக விளங்குகிற மேடையில் அமர்ந்திருக்கிற திரையுலக வல்லவர்களே, என் அருமை தம்பி கூல் சுரேஷ் அவர்கள் கலகலப்பாக இந்த மேடை அதுக்குன்னே ஒரு 10 பேர் வர வச்சிடும். கைத்தட்டு. நல்லா இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நம்முடைய டைரக்டர் நவீன், நவீன் வின் கூட கணேஷ் விநாயக பெருமானை கூட வச்சிருக்காரு. ஆக விநாயக பெருமான் அருளால் நான் வின், நீ வின். தம்பி மகேந்திரன், அவனை சின்ன பிள்ளையா நடிக்கிற காலத்துல இருந்து தெரியும். அவன் ஆஃப் ட்ரௌசர் போட்டாது இல்லாத ஆஃப் ட்ரௌசர் போடாம இருந்த தெரியும். ரொம்ப நல்ல, ரொம்ப அழகா, ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நிரந்தரமா ஹீரோவை காலம் கடந்ததுல சின்ன வயசு தான் நிரந்தரமா ஹீரோவை. கூல் சுரேஷ் கூட அவனை பற்றி பாராட்டு பேசினான். நான் ஏறக்குறைய 15-20 வருஷமா அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். சாங்ஸ் அபிஷேக் நல்லா பண்ணியிருக்கேன் தம்பி. 3 பாட்டை நல்லா இருந்தது. எதிர்காலம் இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்கு. தயாரிப்பாளருக்கு உறுதுணையா இருங்க. மற்ற யாருக்காகவும் படம் பண்ணாதீங்க. தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுங்க, டைரக்டருக்கு படம் பண்ணுங்க. நம்ம டைரக்டர், மியூசிக்,
ஹீரோ, எடிட்டர் மற்ற எல்லாருமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியாக்கள். ஆனால் அருமை தம்பி சொன்னார் சகோதரர் ஜெய்சங்கர், நம்ம மீடியா சகோதரர்கள் மனசாட்சி உள்ளவங்க. சின்ன படங்களுக்கு நிரந்தரமாக உதவி பண்ணுவாங்க. இருக்கிறத எழுதுறப்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் குறை இருந்தால் அதை குறைச்சிட்டு நிறைய கொஞ்சம் நல்லா எழுதணும், அவ்வளோதான். இல்லாததை எழுத வேண்டியதில்லை. சிலர்லாம் குறை எழுதுறதே வேலையை வச்சுட்டு இருக்காங்க, அது தவறு. ஆக இதில் உள்ள நிறைகளை நல்லா எழுதுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்க தான். இன்னைக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, சின்ன படங்கள் இப்ப நல்லா போகுது. இப்ப எது பெரிய படம், எது சின்ன படம்? பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்லர், சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர், செயற்கரிய செய்வார் பெரியோர், செய்கலாதார் சிறியோர். பெரிய படம் நல்லா பண்ணியிருந்தா பெரிய படமாகும், நல்லா பண்ணலன்னா சின்ன படமாகும். இந்த பல்ஸ் படம் நல்லா பண்ணியிருக்காரு, இது பெரிய படமாகும், மக்கள் வரவேற்பாங்க. இந்த குட் நைட், தாதா, இன்னும் நிறைய படம். இந்த போன வருஷத்துல ஒரு 15 படம் சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெற்றது. ஆனா பல பெரிய படங்கள் தோல்வி அடைஞ்சது லாஸ்ட் இயர். அதனால படம் சின்ன படமா பெரிய படமானு நாம முடிவு பண்றதில்லை, மக்கள் முடிவு பண்றாங்க. அதனால இந்த படத்தை மக்கள் பெரிய படமா ஆக்குவாங்க. இதுக்கு உறுதுணையா டைரக்டர் நவீன் கணேஷ்க்கு துணை இருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸையும் நடிகர்களையும் நான் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன். இன்றைக்கு சினிமா உலகம் நாடி துடிப்பு அடங்கிக்கிட்டு இருக்கு. பல்ஸ்னா நாடி. இந்த நாடி என்ன, நிறைய பேர் படம் எடுத்துட்டு காணாம போயிட்டாங்க. இப்ப 300 படங்கள் வெயிட்டிங்ல இருக்கு, ரிலீஸ் பண்ண முடியல. படம் எப்படியோ கடன் வாங்கி எடுத்துடுறாங்க. ரிலீஸ் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கு. ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை, படம் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படி விநியோக சங்க தலைவராக இருக்கேன், 500 பேர் மெம்பர் இருக்காங்க சென்னையில், செங்கல்பட்டு. பட் படம் வாங்குறதா 5 பேர் தான் வாங்குறாங்க. எல்லாம் முன்ன நல்லா பண்ணுவாங்க, பெரிய படங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ படம் பண்ண முடியல, ஏன்னா கோடிக்கு போயிடுச்சு. நான் தம்பி டைரக்டரை கேட்டேன், நவீன் எத்தனை நாளில் ஷூட் பண்ணுங்க? 25 days. வெரி குட் தம்பி. அது ப்ரொடியூசர் செய்த மிகப்பெரிய, அழகராஜாவுக்கு செய்த மிகப்பெரிய இது. ராமநாராயணன் ஒரு டைரக்டர் இருந்தார், இன்னும் துரைன்னு ஒருத்தர். 18 நாள் டைலாக் போர்ஷன், 18, 20 இல்லை 22 நாள் கூட டைலாக் போர்ஷன் முடிக்கலாம். சாங் 3 நாள் இல்லை 4 நாள். ஃபைட் 1 நாள் இல்லை 2 நாள் தான் எடுப்பார். மொத்தமே 28 நாள். ஆனா 100 நாள் 60 படம் ஓடிச்சு. 60 படம் 100 நாள், 30 நாளுக்குள்ள ஷூட்டிங் முடிச்சார். ஒரு பெரிய பற்ற மாதிரி இருக்கும். இங்க கதை எழுதுவாங்க, அங்க ஒரு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். அது முடிவுக்குள்ள இந்த கதை ரெடியாக படம் பண்ணுவார். ஏன்னா சிக்கனமா எடுக்கிறதுல, சிறப்பா எடுக்கிறதுல வெற்றி கண்டவர் அவர். அவர் போல நிறைய டைரக்டர் இருக்கார். இப்ப இளைஞர்கள், இப்ப மேடையில பார்த்தா எல்லாரும் இளைஞர்கள். எதிர்கால சினிமா உங்க கையில் தான் இருக்கு. அதை நாடி நல்லா ஓடுறதா, சரியா ஓடுறதா, குறையறதான்றது உங்க கையில் இருக்கு. ஆக சினிமாவை காப்பாற்றுங்கள். அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஹீரோக்கள் வாழ்ந்தாங்கன்னு நான் கவலைப்பட மாட்டேன், அவங்க எப்படியோ வாழ்வாங்க. ஆனா தயாரிப்பாளர்கள் வாழணும், இயக்குனர்கள் வாழணும், டெக்னீஷியன்ஸ் வாழணும், தொழிலாளர்கள் வாழணும். அவர்களை வாழ வைக்க வேண்டியது தயாரிப்பாளர், இயக்குனர் தான். ஆகவே நவீன், நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீர்கள். பல்ஸ் படம் பெரிய வெற்றி பெறும். மாஸ்டர் மகேந்திரன் பெரிய ஹீரோவாகும். ப்ரொடியூசருக்கு பணம் வரும். எங்க ப்ரொடியூசர் பழக்கம் என்னன்னா, ஒரு படம் எடுத்துட்டா அந்த பணம் திரும்பி வந்தா அவர் அதோட வேற வேலைக்கு போக மாட்டார், அடுத்த படம் தான் பண்ணுவார். எங்க ப்ரொடியூசர் கையில போட்ட பணம் இல்லை, பாதி பணம் வந்தா கூட அடுத்த படம் தான் எடுப்பாங்க.
அது எங்கள் ப்ரொடியூசர் தான் சினிமாவை காப்பாற்றுறவங்க. இன்னைக்கு சினிமா வாழுதுன்னா தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு துணை நிற்கிற டைரக்டர்கள். சினிமாவை தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது டைரக்டர். ஹீரோ இல்லை தம்பி, ஹீரோ நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஹீரோவை டைரக்டர் தான் உருவாக்குகிறார்கள். ஆகவே அந்த டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி உணர்வோடு நம்பிக்கையோடு படத்தை முடித்து நல்ல படம் கொடுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும். ஜெய்சங்கர் சொன்னார். அப்புறம் நான் இன்னும் சகோதரர்கள் சார் கூட சொன்னாங்க. இப்போ நான் தொடர்ந்து அதானே பேசிட்டு இருக்கேன். சின்ன படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்கிறது. பெரிய படங்கள் வருஷத்துக்கு 20-30 தான் வருது. பெரிய அது கூட இப்போ ஒரு ஹீரோ அரசியல் போயிட்டார். சின்ன படங்கள் 150 படம் வருது. இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் 150, அப்போ 150 படத்தில் எவ்வளோ தொழிலாளர் வேலை பண்ணிருப்பாங்க, அந்த குடும்பங்கள் வாழும். அதனால் அந்த சின்ன படங்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். இந்த நாடு போற்றக்கூடிய படமாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது. மீடியா சகோதரர்களே, மனம் நிறைந்து நிறைவாக எழுதுங்கள். உங்களையும் வாழ்த்தி, தயாரிப்பாளரை வாழ்த்தி, இயக்குனரையும் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரை வாழ்த்தி, இந்த படம் ஒரு வெற்றி படம், வாழ்க பல்ஸ் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பல்ஸ் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது ஒரு பெரிய ஆனர் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ விஷ் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பல்ஸ் டீம் அ வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படம் ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் சரத் ப்ரோ, மகேந்திரன் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப பண்ணோம் நாங்கள். அதாவது ஸ்பாட்லேயே ரொம்ப ஜாலியாக இருந்து பண்ண படம் அது. காமெடின்னு இல்லை, இது வந்து ஒரு சீரியஸான ரோல்ஸு. பட் நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்களே அதில் பண்ணி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் எனக்கு நம்புகிறேன். இந்த படம் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக இந்த படம் லாபமாக இருக்குன்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Hi, good evening everyone. I'm Rishika Rajveer and this is my first Tamil film. I would like to thank my director, my co-actor, producer and whole team for trusting me and supporting me through this project. Thank you so much for being here today. Thank you. Okay, sir.